அட, கந்தனை அழகுபடுத்தி பார்க்கும் கந்தர் அலங்காரம். இன்று நாம் முதலில் கேட்கப் போவது 98வது பாடல். கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேல் முருகா, நதிதனை அன்னப்பொய் வாழ்வில் அன்பாய் நரம்பார் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு எனை போதவிட்ட விதிதனை நொந்து நொந்திங்கே என்றன் மனம் வேகின்றதே. இந்த பாடலுக்கான பொருள்: நதியின் போக்கை போல் நிலையற்ற பொய்யான வாழ்வில் பற்று உடையவனாகி நரம்பால் பொதிந்த உடம்பாகிய இந்த பொதியை சுமந்து கொண்டு திண்டாடுமாறு என்னை உட்படுத்திய விதிதனை நொந்து நொந்து இங்கே என்றன் மனம் வேகின்றதே. இதிலிருந்து மீள கதிதனை ஒன்றையும் காண்கிலேன் கந்தவேல் முருகா. அடுத்து நாம் கேட்கப் போவது 99வது பாடல். காவிக் கமல கழலுடன் சேர்ந்தனை காத்தருளாய் தூவிக் குலமையில் வாகனனே, துணை ஏதுமின்றி தாவிப் படர கொழு கொம்பில்லாத தனிக்கொடி போல் பாவித் தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே. இதற்கான பொருள்: இறகுகளுடன் கூடிய குலமையில் வாகனனே, துணை ஏதுமின்றி தாவிப் படர கொழு கொம்பு இல்லாத தனி கொடி போல் பாவியாகிய எனது தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே. உன் தூய தாமரை திருவடியில் சேர்த்து என்னை காத்தருள்வாய் என அருணகிரிநாதர் வேண்டுகிறார். அடுத்து நாம் கேட்கப் போவது 100வது பாடல். இடுதலை சற்றும் கருந்தேனை போதமிலேனை அன்பால் கெடுதலில்லா தொண்டரிற் கூட்டியவா, கிரவுஞ்ச வெற்பை அடுதலை சாதித்த வேலோன், பிறவி அற இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாசவினை விலங்கே. இதற்கான விளக்கம்: தானம் செய்வதை பற்றி சிறிதளவேனும் எண்ணாதவனும் அறிவில்லாதவனும் ஆகிய என்னை அன்பால் கெடுதல் இல்லா தொண்டர் கூட்டத்துடன் கூட்டி வைத்தாய். கிரவுஞ்ச மலையை அழித்த வேலோனே, அதனால் பிறவித் துன்பம் அற்று இந்த உடம்பாகிய சிறையிலிருந்து விடுதலையாகி பாசத்தால் வந்த வினை விலங்கு விடுபட்டது. கந்தவேளா, மயில் வாகனனே, போற்றி போற்றி.